நான் போன வீடியோவிலேயே ரிடக்ஷன் ஃபார்ம்லாம் எழுத சொல்லி நான் சொல்லிட்டேன் இல்லையா? இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த லாஸ்ட்டு தேர்ட் ஃபார்முலாவை பாரு. தேர்ட் ஃபார்முலாவில் என்னன்னு சொல்லிகிட்ருக்குன்னா, சைன் பவர் எம்எக்ஸ் காஸ் பவர் என்எக்ஸ் டிஎக்ஸ். இப்போ காஸ் பவரில் இருக்கிறது ஈவனாகவும் சைன் பவரில் இருக்கிறது ஈவன், ரெண்டுமே ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா ஈவன்னாவே லாஸ்ட்டாக முடியறது 1/2 இன்ட்டு π/2 தான். ஆனால் நடுவில் ஒரு டேர்ம் வருது பாரு, என்னன்னு சொல்லிட்டு வருது. இங்கே ஸ்டார்டிங்கில் இந்த 3 ஃபார்முலாவிலையுமே உனக்கு என் ஈவனாக இருக்கட்டும், எம் ஈவனாக இருக்கட்டும், இல்லை என் ஈவனாக இருந்து எம் ஆடாக இருக்கட்டும். ஓகே, என் ஈவன் எம் ஆடு. சப்போஸ் என் வந்து ஆடாக இருந்தால், என் ஆடாக இருந்ததுன்னா டைரெக்டாக இதுக்கு வந்துடுவேன். காஸ் பவரில் இருக்கிறது ஆடாக இருந்ததுன்னா செகண்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவேன். காஸ் பவரில் இருக்கிறது ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலாவும் தேர்ட் ஃபார்முலாவிலையும் யூஸ் பண்ணுவேன். அதாவது காசும் சைன் பவரில் இருக்கிறது ரெண்டுமே உனக்கு ஈவனாக இருந்ததுன்னா உனக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா. காஸ் பவரில் இருக்கிறது ஈவனாக இருந்து சைன் பவரில் இருக்கிறது ஆடாக இருந்தது அப்படின்னா உனக்கு எந்த ஃபார்முலா? தேர்ட் ஃபார்முலா. காஸ் பவரில் இருக்கிறது ஆடாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டுலேயுமே பார்த்தேன்னா காஸ் பவரில் இருக்கிறது ஈவனாக இருக்கும், இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலாவிலையும் இந்த தேர்ட் ஃபார்முலாவிலையும். ஆனால் இந்த செகண்ட் ஃபார்முலாவில் காஸ் பவரில் இருக்கிறது கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும்? ஆடாக இருக்கும். சைன் பவரில் இருக்கிறது ஆடாகவும் இருக்கலாம், ஈவனாகவும் இருக்கலாம். ஓகே, இந்த 3 ஃபார்முலாவிலையும் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்மு சேம் தான். ஓகே, ஆனால் இந்த லாஸ்ட்டில் மட்டும் உனக்கு ரெண்டுமே ஈவனாக இருந்தால் மேலே என்னன்னு வரும். ஒன்று ஈவன் ஒன்று ஆடு, அதாவது காஸ் பவரில் ஈவன் சைன் பவரில் ஆடு அப்படின்னா மேலே m-1 m-3ன்னு சொல்லிட்டு வரும். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. ஓகே, தென் லாஸ்ட்டாக முடியறது உனக்கு ஈவனாக இருந்ததுன்னா 1/2 இன்ட்டு π/2. மற்ற ரெண்டுக்குமே உனக்கு இதுதான் வரும். இந்த நடுவில் இருக்கிறத மட்டும் நல்லா பார்த்துக்கோ. உனக்கு கீழே இருக்கிற டேர்ம் பார்த்தீங்கன்னா எம்முக்கு ஈக்குவலாக வந்துருச்சுனாவே இங்கே ஸ்டார்ட் பண்ணிடணும். எம்முக்கு ஈக்குவல்னால் என்ன? சைன் பவருக்கு ஈக்குவலாக வந்துருச்சுன்னா இப்போ நம்ம சம் போடும் போது உனக்கு என்னன்னு சொல்லி புரியும் பாரு. அந்த எக்ஸசைஸில் 5th சம், ரிடக்ஷன் ஃபார்முலாவில் எக்ஸசைஸில் 6th சம், 5th சம். இன்டெக்ரல் 0 to π/2 sin ஸ்கொயர் எக்ஸ் காஸ் பவர் 4x. பவரில் இருக்கிறது ரெண்டுமே என்ன டேர்மு? ஈவன் டேர்ம். அப்போ தேர்டில் ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவேன். தேர்டில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா மேலே n-1 n-3ன்னு சொல்லிட்டு வரும், எழுதிக்கிறேன். சப்போஸ் ஒன்று ஆடு ஒன்று ஈவன்னா மேலே m-1 m-3ன்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? நடுவில் மட்டும் m+2 m-2ன்னு சொல்லிட்டு வரும். அதை மட்டும் என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் பாரு. இப்போ இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா குட்டி ஃபார்முலா தான், சைன் ஸ்கொயரு காஸ் பவர்னு தான் இருக்குது. அப்போ உனக்கு சைன் ஸ்கொயரில் இருக்கிற காஸ் பவரில் இருக்கிற டேர்ம் எப்பயுமே என்ன டேர்ம்னா n டேர்மு, சைன் பவரில் இருக்கிறது m டேர்மு. ஓகேவா? இப்போ அப்படியே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறேன். அப்போ 4 - 1/2 + 4 4 - 3/2 + 4 - 2 எக்ஸட்ரான்னு கண்ணை மூடிட்டு போட்டுட்டு இதை அப்ளை பண்ணிப்பார். என்னன்னு சொல்லிட்டு வரும் உனக்கு? இந்த 2வும் கேன்சல் ஆச்சுன்னா உனக்கு என்ன? 4ஆ? அப்போ உனக்கு என்ன டேர்ம் வந்திருக்கு? உனக்கு மேலே வந்துட்டு உனக்கு என்னன்னு சொல்லிட்டு வருதுன்னா 1/4ன்னு சொல்லி கிடச்சிருக்கு. சரி, இப்போ அப்படியே கண்ணை மூடிட்டு என்ன பண்ணுறேன்? இந்த டேர்மை அப்ளை பண்ணுறேன். என்ன? m-1/m அப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன வரும்? 2 - 1/2. அதுக்கப்புறம் என்ன வரும்? π/2. லாஸ்ட்டாக முடிகிறது கண்டிப்பாக என்னன்னு தான் முடியும்னா 1/2 இன்ட்டு π/2 தான் முடியும். இந்த ரெண்டு டேர்முமே என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/2 இன்ட்டு π/2 தான். அதனால் இந்த ஃபஸ்ட்டு டேர்மே 1/2 தான் வரும். ஆக்சுவலி 2 - 1/2னா 1/2 தான். அப்போ அடுத்த டேர்ம் டைரெக்டாக π/2ன்னு சொல்லி போட்டுக்கிறேன். அப்போ 3 - 1/2 + 4னா 3/6. 4 - 3/2 + 4 -2னா 1/4. 1/2 இன்ட்டு π/2ன்னு போட்டுக்கிறேன். என்னன்னு சொல்லிட்டு ஃபைனலாக போட்டுக்கிறேன். இதை இன்னொரு மெத்தட்லேயே போடலாம். எப்படிலாம் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சைன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த சைன் ஸ்கொயர் எக்ஸை நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா 1 - காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாமா? எதை? இந்த சைன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு இருக்குல்ல, இதை 1 - காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதலாம். ஓகே, இன்னொரு மெத்தட் இது.
அப்போ இன்ட்டு காஸ் பவர் 4x உள்ள மல்டிப்ளை பண்ணேன்னா காஸ் பவர் 4x வரும். இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது காஸ் பவர் 6xன்னு வரும். இப்போ நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம்னா பவர் டேர்மில் உனக்கு ஈவன் நம்பர் தான் இருக்குது. அப்போ கீழே வந்து 4ன்னு சொல்லிட்டு வரும் இல்லையா? அப்போ என்ன வரும் ஃபார்முலா? பவர் டேர்மில் ஈவன் நம்பர்னால் கீழே n, ஓகே, மேலே n-1, கீழே என்னன்னு சொல்லிட்டு வரும் n-2, 0, 1, 2, இங்கே 3 இல்லையா? n-3 எக்ஸட்ரா. உனக்கு லாஸ்ட்டாக முடிகிறது ஈவன் நம்பர்னாவே என்னன்னு தான் முடியும்னு சொன்னேன், 1/2 இன்ட்டு π/2. அப்போ உனக்கு ஃபஸ்ட்டு பவரில் 4ன்னு சொல்லிகிட்டு இருக்கு. அப்போ எனக்கு பதிலாக 4 அப்ளை பண்ணேன்னா இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும் போது 3/4, ஓகே. 4 - 1 மேலே 3, கீழே என்னன்னு சொல்லிட்டு வரும் 4ன்னு சொல்லிட்டு வரும். அதே மாதிரி 1/2 இன்ட்டு π/2. அடுத்தது n-3னா 1/2ன்னு வரும். 1/2ன்னு வந்துட்டாவே கண்ணை மூடிட்டு π/2ன்னு போட்டுக்கிறேன். இப்போ பவரில் 6ன்னு இருக்குது. அப்போ எனக்கு பதிலாக 6ன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன வரும்? 6 - 1 5/6, அப்புறம் 3/4. 3/4 வந்துட்டாவே 1/2 இன்ட்டு π/2 தான் வரும். அப்போ இந்த 2 டேர்மில் இருந்தும் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 3 டேர்ம் ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. அந்த 3 டேர்மை அப்படியே காமனாக வெளியே எடுத்துக்கிற. என்னென்னு வரும்? 3π/16. அப்போ உள்ளே என்னென்னு வரும்? 1 - 5/6ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா 1/6. அப்போ கேன்சல் பண்ணால் π/32ன்னு சொல்லிட்டு ஃபைனல் ஆன்சர் உனக்கு வரும். ஓகேவா? இது இந்த மெத்தட்லேயும் போடலாம், இல்லை மேலே இருக்கிற ஃபார்முலா ஞாபகம் இருந்தால் எந்த மெத்தட் இருக்கோ நீ போடலாம். ஆனால் உனக்கு இந்த மாதிரி சிம்பிளாக sin² x அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீ ஃபார்முலாவை ஈஸியாக சொல்லி போட்டுருவேன். சப்போஸ் சைன்ஸ் பவர் 6x, சைன் பவர் 10x அந்த மாதிரிலாம் கேட்கும் போது நம்மளால் இந்த ஃபார்முலா தான் போட முடியும். கவலைப்படாத, மேக்ஸிமம் எக்ஸாமில் ஒரு 5 or 6க்கு மேலே கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள்லேயும் பார்த்துடலாம் என்னன்னு சொல்லிட்டு இந்த மாடலில் இருக்கிறது. ஓகே, ஒரு தடவை நான் சொல்லிடுறேன், பார்க்காம போட்டுப்பாரு, அப்போ தான் உனக்கு தரவாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன், கொஷின் நம்பர் 6. இது ஈஸியான மாடல் தான். உனக்கு இன்டகரல் 0 to π/2 sin பவர் nx அப்படின்னா தான் உனக்கு ஃபார்முலா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா சைன் பவர் 7 இருக்குது, ஆனால் nxன்னு இல்லை, என்ன இருக்குது? x/4ன்னு இருக்குது. அப்போ அந்த x/4 tன்னு சொல்லி அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்னன்னு சொல்லிட்டு வரும்? 4t. அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா ரெண்டு பக்கமும் dx = 4 × dtன்னு வரும். அப்போ x = 0 to 2πன்னு இருக்கு இல்லையா? அதை டீயாக மாற்றுறேன். அப்போ x = 0 to 2π t = என்னான்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுறேன். இதை கொண்டு போய் என்ன பண்ணோம்? x = 4tன்னு இருக்குல்ல, அதில் அப்ளை பண்ணேன்னா தெரிஞ்சிடும். அப்போ எக்ஸுக்கு 0ன்னு சொல்லிவிட்டு இதில் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா 4t = 0, அப்போ t = 0. எக்ஸுக்கு 2πன்னு இதில் கொண்டுட்டு வந்து அப்ளை பண்ணேன்னா 2π = 4t, அப்போ t = 2/4t, அப்போ π/2ன்னு வரும். அப்போ 0 to 2πங்கிறது உனக்கு என்னன்னு சொல்லிட்டு ஆகிடும்? 0 to π/2ன்னு சொல்லி ஆகிடும். அப்போ இந்த 0 to 2πங்கிறது உனக்கு சேஞ்ச் ஆகுது. என்னன்னு சொல்லி சேஞ்ச் ஆகுது? 0 to π/2ன்னு. தென் x/4ங்கிறது என்னன்னு சொல்லி சேஞ்ச் ஆகிடும்? tன்னு சொல்லி சேஞ்ச் ஆகிடும். இப்போ உனக்கு நார்மலாக இது பார்த்தீங்கன்னா இன்டகிரல் 0 to π/2 sin பவர் nx into dx ஃபார்மில் இருக்குது. அப்போ பவர்த் டேர்ம் உனக்கு என்னன்னு இருக்குது? n = 7, ஆட் நம்பராக இருக்குது. அப்போ ஆட் நம்பர் அப்படின்னா உனக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? n-1/n, n-3/n-2 எக்ஸட்ரா 2/3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ அப்படியே அப்ளை பண்ணுற. எண்ணுக்கு பதிலாக நீ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுற. அப்போ 7 - 1/7, அப்புறம் என்ன வரும்? இன்ட்டு 7 - 3/7 - 2, அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு வரும்? இன்ட்டு 7 - இன்னும் 2 கம்மியாக 5/7 - இன்னும் 2 கம்மியாக 4ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் 6/7, செகண்ட் டேர்ம் 4/5, தேர்ட் டேர்ம் என்னன்னு சொல்லிட்டு வருது? 2/3. அதுக்கப்புறம் ஏதாவது டேர்ம் இந்த ஃபார்முலாவில் இருக்கா? இல்லை. அப்போ 2/3யோட முடிச்சிடணும். ஆல்ரெடி வெளியே ஒரு 4 இருக்குது, ஸோ 4ன்னு சொல்லி போட்டுக்கிற. அப்போ மேலே ஃபுல்லாக என்ன பண்ணுற? இந்த 3யையும் 6யையும் கேன்சல் பண்ணால் 2, 4 × 2னா 8, 8 × 8னா 64, கீழே 35. அப்போ 64/35ன்னு ஆன்சர் வரும். இது ஈஸியான சம் தான். இதே மாடலில் தான் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸில்
தேர்ட் சம்மும் ஃபோர்த்து சம்மும் நீ போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? தேர்ட் சம் ஃபோர்த்து சம்மில் இங்கே என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம், 2xன்னு இருக்கும், இல்லைனா 3xன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ அந்த 2x 3xை நீ டீன்னு சொல்லி அஷ்யூம் பண்ணி இந்த மாதிரி லிமிட் வேல்யூலாம் சேஞ்ச் பண்ணி ஃபார்முலாவை 0 to π/2 sin power 70 இல்லைனா காஸ் பவர் ஏதாவது சம்திங் இன்ட்டு டி டிடின்னு கொண்டுட்டு வந்து இந்த ஃபார்முலா ஆடா ஈவனான்னு சொல்லிட்டு ஃபார்முலா எழுதி நீயா போடுற. நீயா போட்டேன்னா மட்டும்தான் உனக்கு இன்டகிரேஷன் பொறுத்த வரைக்கும் நல்லா தரவாகும். ஓகே, தென் நெக்ஸ்ட் சம் கொஷின் நம்பர் 7. இப்போ பாரு பார்க்கலாம் என்ன இருக்குது. சைன் பவர் எம்எக்ஸ் காஸ் பவர் என்எக்ஸ். காஸ் பவரில் இருக்கிறது எப்பயுமே என் தான், சைன் பவரில் இருக்கிறது எப்பயுமே எம் தான். உனக்கு ரெண்டுமே என்ன இருக்குது, ஆடாக இருக்குது. ரெண்டுமே ஆடாக இருந்தால் அந்த தேர்டில் செகண்ட் ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபார்முலா. ஓகே, அப்போ மேலே இந்த டேர்ம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபார்முலாவுக்கும் சேம் தான். n-1/m + n இன்ட்டு n-3/m + n -2 எக்ஸட்ரா. லாஸ்ட்டாக முடிகிறது மட்டும் 2/m + 3 இன்ட்டு 1/n + 1ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ என்னுக்கு பதிலாக அப்ளை பண்ணுற 5 - 1/3 + 5 n -3 5 - 3/3 + 5 - 2. அதுக்கப்புறமா என்னன்னு சொல்லிட்டு வரும் 5 - 2ன்னு சொல்லிட்டு வரும் இல்லையா. அப்போ 5 - 2 என்ன 1 கம்மியாக இல்லையா. 5 - 2 இன்னும் 2 அதிகமானா 5 - 5ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ 5 - 5னா என்னன்னு சொல்லிட்டு வரும் 0ன்னு வரும். அப்போ அந்த டேர்மை போடக்கூடாது. ஓகேவா? அப்போ என்ன தான் பண்ணணும் அப்படின்னா இந்த லாஸ்ட் டேர்மை தான் நீ போடணும். ஓகே, மேலே வந்து 5 - 3 2ன்னு வந்துட்டாவே இந்த டேர்ம் கிட்ட நம்ம வந்துட்டோன்னு அர்த்தம். சொல்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? m + 3னா என்னன்னு சொல்லிக்கணும் வரும் 6 தானே வரும். கீழே பாரு என்னன்னு சொல்லிட்டு வருது இந்த டேர்மில் 3 + 5னா 6, 3 + 5னா 8, 8ல் 2 போச்சுன்னா 6. அப்போ இந்த டேர்ம் பாரு பார்க்கலாம். இங்கே மேலே வந்துட்டு உனக்கு இந்த ஃபார்முலாவில் இருக்கிறத அப்ளை பண்ணாலும் அதே தான் உனக்கு வரும். அப்போ இந்த டேர்ம் தான் இந்த 2/m + 3யும் இதுவும் சேம் தான். அப்போ லாஸ்ட் டேர்ம் 1/m + 1ன்னு சொல்லிட்டு நீ போட்டுறணும். ஓகே, அப்படி போட்டுட்டு நீ ஃபைனலாக கேன்சல் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு நீ ஆன்சரை கொண்டுட்டு வர்ற. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும் இந்த டைப் சம். ஓகேவா? அடுத்த சம் போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட் சம் காமா இன்டகிரல். அடுத்த எக்ஸசைஸு. இந்த காமா இன்டகிரலை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். என்னென்னா இன்டகிரல் 0 to ∞, இது போன வருஷம் பார்த்த ஃபார்முலா தான். e power minus ax x power n into dxனா n factorial by a power n plus 1. இது போன வருஷமும் இந்த ஃபார்முலா நம்ம பார்த்தோம், நீங்களாவே தான் போட்டிங்க. ஓகே, தென் அடுத்த சம். சப்போஸ் ஏக்கு பதிலாக 1ன்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா e power minus x into x power n dx. அப்போ மேலே இருக்க ஃபார்முலாவில் நம்ம ஏக்கு பதிலாக 1ன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுறோம். அப்போ e power minus x, இதுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணால் 1 power anything 1 தான். அப்போ கீழே ஆன்சர் வரல, இந்த ஃபார்முலாவே தான் n ஃபேக்டோரியல்னு வந்திருக்கு. சப்போஸ் நீ இந்த ஃபார்முலா வந்தாவே கூட நீ வந்து ஏக்கு பதிலாக 1ன்னு அப்ளை பண்ணி இதே ஃபார்முலாவை கூட நீ ஞாபகம் வச்சு போடலாம். இந்த ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுருந்தாவே போதும். ஓகே, தென் அடுத்த ஃபார்முலா e power minus x உனக்கு இன்டகிரல் 0 to ∞ e power minus x x power n minus 1 into dxன்னு இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை, இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் போதுங்கண்ணே. எந்த ஃபார்முலாவும் நீ படிக்கவே தேவையில்லை. இந்த ஒரே ஒரு ஃபார்முலாவில் போய் இதெல்லாம் அப்ளை பண்ணினாவே இது வந்துடும். ஓகே, n-1 ஃபேக்டோரியல், இதை வந்து காமா என்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ சம்முக்கு போகலாமா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு சம் 9.7ல் ஃபஸ்ட்டு சம். இன்டகிரல் 0 to ∞ x power 5 into e power minus 3x into dx. ஃபார்முலா என்ன வரும்? இன்டகிரல் 0 to ∞ x power n e power minus ax dx தான். e பவரில் இருக்கிறது a, x பவரில் இருக்கிறது n. ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாமா? அப்போ n ஃபேக்டோரியல்னா 5 ஃபேக்டோரியல், a பவர்னா 3 பவர், n + 1னா 5 + 1. அப்போ 5 ஃபேக்டோரியல் by 3/6ன்னு சொல்லிட்டு வரும். தென் நெக்ஸ்ட்டு சம்மு அடுத்தது. தென் நெக்ஸ்ட்டு சம் செகண்ட் சம் 9.7ல் இன்டகிரல் 0 to π/2 e power minus 10x divided by cos power 6x dx. இது எப்படி எழுதலாம்? 1/cos power 6xனா secant power 6xன்னு எழுதலாம். இப்போ e பவரில் இருக்கிறத நம்ம டீன்னு சொல்லி அஷ்யூம் பண்ணோம்னா ரெண்டு பக்கமும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் tan x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் secant square x dx, t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dt.
அப்போ இந்த லிமிட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 to π/2வை நம்ம t ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணணும். அப்போ நமக்கு என்னன்னு சொல்லிட்டு வரும், t ஈக்குவல் டு உனக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 0 to π/2வை போய் இதில் அப்ளை பண்ணுறோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0வை கொண்டுட்டு வந்து இதில் அப்ளை பண்ணோம்னா t ஈக்குவல் டு tan 0. அப்போ tan 0னா என்ன, 0. தென் எக்ஸ் ஈக்குவல் டு π/2வை கொண்டுட்டு வந்து tan x ஈக்குவல் டு tயில் அப்ளை பண்ணால் t ஈக்குவல் டு tan π/2, tan π/2னா இன்ஃபினிட்டி. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0 to π/2 உனக்கு என்ன ஆகிடும், 0 to இன்ஃபினிட்டின்னு சொல்லி ஆகிடும். அப்போ இந்த 0 to π/2வை நீ 0 to இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லி போடணும். அப்போ இந்த 0 to π/2வை நம்ம சேஞ்ச் பண்ணி கீழே எழுதுகிறோம் பாரு எப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ 0 to π/2ங்கிறது 0 to இன்ஃபினிட்டி ஆகிடும். e பவர் மைனஸ் tan xங்கிறது நமக்கு என்னென்ன ஆகிடும், மைனஸ் டீன்னு ஆகிடும். தென் நெக்ஸ்ட் ஒன் சீக்கண்ட் பவர் 4x இன்ட்டு சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு போடுறோம். எதை, சீக்கண்ட் பவர் 6x. அப்போ சீக்கண்ட் பவர் 4xன்னு வந்துச்சு அப்படின்னா அதை சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிடி அப்படின்னு சொல்லி போடலாம். இந்த சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ்க்கு பதிலாக என்னன்னு சொல்லி போடலாம், டாப்பில் பாரு டிடின்னு சொல்லி போடலாம். அப்போ இ பவர் மைனஸ் டி இன்ட்டு சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸு ஹோல் ஸ்கொயர்னு வரும். இந்த சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸை நாம் 1 + tan ஸ்கொயர் எக்ஸு எகென் tan எக்ஸ்க்கு பதிலாக டீன்னு சொல்லலாம். tan ஸ்கொயர் எக்ஸ்னா டி ஸ்கொயர். ஓகே, அப்போ 1 + t ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு வரும். அப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணுற இ பவர் மைனஸ் டி இன்ட்டு டிடி. தென் இதை பார்த்தீங்கன்னா a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். b ஸ்கொயர்னா 1, 1க்கு பதிலாக t பவர் 0ன்னு போட்டுக்கிறோம். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு அப்போ ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவரில் எக்ஸ் பவர் என் இ பவர் மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. செகண்ட் ஃபார்முலா இருக்குல்ல, எக்ஸ் பவர் என் இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னா உனக்கு ஃபார்முலா என் ஃபேக்டோரியல். அப்போ எக்ஸ் பவரில் இருக்கிறது, அதாவது டி பவரில் இருக்கிறது தான் நீ என்னன்னு சொல்லி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தேன்னா என்னன்னு சொல்லி எடுக்கணும். டி பவரில் இங்கே என்ன இருக்குது, 0. அப்போ என்க்கு பதிலாக 0. இங்கே டி பவரில் என்ன இருக்குது, 2 இருக்குது. அப்போ என்க்கு பதிலாக 2. இங்கே டி பவரில் என்ன இருக்குது, 4. அப்போ என்க்கு பதிலாக 4ன்னு இந்த ஃபார்முலா என் ஃபேக்டோரியல் அப்ளை பண்ணோம். அப்போ n ஈக்குவல் டு 0னா ஃபஸ்ட்டு 0 ஃபேக்டோரியல், n ஈக்குவல் டு 2னா 2 ஃபேக்டோரியல். ஆல்ரெடி இங்கே ஒரு 2வும் இருக்குது, அதனால் 2 × 2 ஃபேக்டோரியல். n ஈக்குவல் டு 4னா 4 ஃபேக்டோரியல். அப்போ 4 ஃபேக்டோரியல்னா 1 × 2 × 3 × 4. அப்போ ஆன்சர் 24. தென் நெக்ஸ்ட் ஒன் 2 ஃபேக்டோரியல்னா 1 × 2. அப்போ 2 × 2னா 4. 0 ஃபேக்டோரியல்னா 1. அப்போ இதை ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 29. ஓகே, அதே மாதிரி தான் செகண்ட் சம் எப்படி வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுவும் சப்ஸ்டியூஷன் மெத்தடில் தான் வரும். நீ தான் இந்த சம் போடுற, போன சம் நான் போட்டுட்டேன் இல்லையா, அதனால் இந்த சம் நீ போட்டுரு. ஸ்டெப்பை மட்டும் நான் சொல்லிடுறேன். இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் n - 1ங்கிற ஃபார்முலாவில் எடுத்துட்டாலும் உனக்கு இ பவரில் உனக்கு என்னன்னு தான் இருக்கணும், மைனஸ் எக்ஸ்ன்னு அந்த மாதிரி டேர்மில் இருக்கிற மாதிரி நம்ம கொண்டுட்டு வரணும்னா இ பவரில் இருக்கிற டேர்மை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டீன்னு சொல்லி அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்போ எக்ஸ் ஸ்கொயரை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x × dxன்னு வரும். ஓகே, தென் இந்த சைட் டீயை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dt. அப்போ உனக்கு x × dxனா dt/2 ஆல்ஃபான்னு சொல்லிட்டு வரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? அப்போ நாம் இதில் கொண்டுட்டு இந்த இ பவர் மைனஸ் ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக நீ என்னன்னு சொல்லி அப்ளை பண்ணுவ. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 0 to இன்ஃபினிட்டியை நம்ம லிமிட் சேஞ்ச் பண்ணி எழுதணும். எதில் அப்ளை பண்ணி எழுதணுன்னா இதில் அப்ளை பண்ணுவேன். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணேன்னா உனக்கு இந்த டேர்ம் என்னன்னு சொல்லிட்டு ஆகிடும், 0ன்னு ஆகிடும். எக்ஸுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணேன்னா உனக்கு டீக்கு பதிலாக இன்ஃபினிட்டி வரும். அப்போ 0 to இன்ஃபினிட்டின்னு சொல்லிட்டு வரும். இ பவர் மைனஸ் ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக என்னன்னு சொல்லி அப்ளை பண்ணலாம், டி. தென் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸுன்னு தான் போடுறோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னே வச்சுக்கோ. தென் எக்ஸ் டிஎக்ஸ்க்கு பதிலாக நம்ம என்னன்னு சொல்லி எழுதலாம் சொல்லி பார்க்கலாம், டிடி என்னன்னு சொல்லி போடுவேன், 2 ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி நீ போட்டுக்கோ.
ஓகேவா? அப்போ எது இல்லை இதில் வந்து எது கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 2α 1/2α கான்ஸ்டன்ட்டை அதை வெளியே எடுத்துக்கணும். அப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குது? போன டைம் e⁻−t இன்ட்டு x² இன்ட்டு dtங்கிற ஃபார்ம். x² சொல்லி கூட போடக்கூடாது. அந்த x² நம்ம மறுபடியும் சேஞ்ச் பண்ணணும். அப்போ x²க்கு பதிலாக நீ என்னன்னு சொல்லி போடலாம்? t/α போடலாமா இதில்? அப்போ இந்த x² பதிலாக நீ என்னன்னு சொல்லி போடுற? t/α. அப்போ என்ன வெளியே எடுக்கலாம் அப்படின்னா, இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னா t இன்ட்டு, மறுபடியும் சொல்கிறேன், உனக்கு இந்த டேர்மை நீ எப்படி சேஞ்ச் பண்ணணும்? e⁻−tன்னு போட்டுக்கிற, x²க்கு பதிலாக t/α சொல்லி போட்டுக்கிற, தென் x இன்ட்டு dxக்கு பதிலாக dt/2α போடுற. அப்போ என்ன கான்ஸ்டன்ட்டு? 1/2α² கான்ஸ்டன்ட்டு வெளியே எடுத்துக்குவேன். அப்போ e⁻−t dt மட்டும் வரும். ஸோ போன ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த சம்மை நீ போட்டுறலாம் இல்லையா? ஓகே.